வெல்கம் டு மஹல் ஸ்பிக்ஸ். மரக்கடவுள் பகுதி 3. இதோட எபிசோட் 1 and 2 லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு தொடர்ந்து கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எபிசோட் 2 இறுதியில் விஷ்ணுகுப்தன் புலிவேமு அரசர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிற அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை பார்க்குறான். அந்த வேலையை கனக்கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறான். அதாவது புலிவேமு அரசர் உட்கார்ந்து போகும் அந்த அரியணைக்கு மேலே இருக்க மலர் அலங்காரத்தில் ஒரு ஆயுதத்தை, கூர்முனையான ஒரு ஆயுதத்தை செட் பண்ணிடுறான். அங்கே உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தில் அங்கே உட்காருபவர்களின் மீது அது விழுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு வச்சிடுறான். இப்போ கதைக்குள்ளே போகலாம். தனது திட்டத்தின் முதல் பகுதியை வெற்றிகரமாக செய்துவிட்டோம் என்கிற மிதப்பில் அறையை விட்டு வெளியேறி கதவை சாற்றிக்கொண்டு நந்தவனத்தை நோக்கி ஓடினான் விஷ்ணுகுப்தன். மறுநாள் வரப்போகும் மன்னரை வரவேற்க ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டனவா என்பதை ஆய்வு செய்ய துவங்கிய பரப்பு சுவாமி இரவு உறங்கப் போவதற்கு முன் ஆலோசனை அறையை ஆய்வு செய்ய வந்தார். புலிவேமு அமர இருந்த அரியாசனத்தின் மேலே அமைக்கப்பட்டிருந்த மலர்பந்தல், அதன் நடுவே தொங்கும் தொம்பை தோரணம், அரியாசனத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருக்கும் பெரிய அம்சமுக விளக்கு, அரியாசனத்தின் இரு பக்கங்களிலும் நிற்கும் கற்பீடங்கள், சிங்கமுக பொம்மை, அறையில் விரிக்கப்பட்ட இரத்தின கம்பளம் என அறை மிகவும் ஆடம்பரமாக காட்சியளித்தது. திருப்தியுடன் தலையசைத்த பரப்பு சுவாமி இந்த வரவேற்பை கண்டு மன்னர் மயங்கி போவார் என்ற மனநிம்மதியுடன் உறங்கப் போனார். மறுநாள் குருவாரம் என்கிற வியாழன். பொன்னிற மஞ்சளை தனது கிரகணத்தில் வாரி இறைத்தபடி சூரியன் உச்சிவானை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த நேரம் பரப்பு சுவாமியின் மாளிகை பரபரப்புடன் காணப்பட்டது. வேத கோஷங்களும் வாத்தியங்களின் இசையும் மாலை போடுவதற்காக நின்ற யானையின் பிளிரலும் கேட்டுக்கொண்டிருக்க தகதகத்த வெள்ளி குடத்தில் பூரண கும்பத்தை அமைத்து புலிவேமுவை வரவேற்க தயாராக நின்றனர் பரப்பு சுவாமி குடும்பத்தினர். ஒத்தாடை கிராமம் வழியாகத்தான் புலிவேமு அத்தையூருக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்திருந்த விஷ்ணுகுப்தன் காலையே ஒத்தாடைக்கு வந்துவிட்டிருந்தான். ஒத்தாடை கிராம மக்கள் கைகளில் மங்கள பொருட்களுடன் மன்னன் புலிவேமுவை வரவேற்க காத்திருக்க தோரணங்களையும் கோலமிடப்பட்ட பாதைகளையும் கொண்டு மன்னன் வரப்போகும் பாதையினை யூகித்தான் விஷ்ணு. தனது திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினை அரங்கேற்றவே விஷ்ணுகுப்தன் ஒத்தாடைக்கு வந்திருந்தான். மன்னன் வரும் பாதையில் ஆள் அரவமற்ற ஒரு தோப்பின் அருகே ஒரு கல்லின் மீது அமர்ந்தபடி மன்னனின் வருகைக்காக காத்திருந்தான் விஷ்ணு. சரியாக கதிரவன் உச்சி வானில் சஞ்சரித்து இறங்கு பாதையில் நுழைந்த வேளையில் தொலைவில் துந்துபி முழங்குவதும் தொடர்ந்து மத்தள சத்தமும் கேட்கது. புலிவேமு மன்னன் வந்து கொண்டிருக்கிறான். விஷ்ணுகுப்தன் பரபரத்தான். முதல் முறையாக தனது மதியின் கூர்மைக்கு ஒரு சோதனையை வைத்திருக்கிறான். தான் பெற்றிருப்பது நிறைமதியா, வளர்மதியா அல்லது குறைமதியா என்பது இவனது திட்டத்தின் வெற்றியினை பொறுத்தே உள்ளது. பட்டத்து யானையின் மீது கம்பீரமாக புலிவேமு பவனி வர பின்புறமாக வந்த சிவிகையில் அவன் மனைவி ரத்னாங்கி வந்து கொண்டிருந்தாள். மன்னன் ஒத்தாடை கிராமத்தினுள் நுழைவதற்குள் தனது திட்டத்தினை செயல்படுத்திவிட வேண்டும் என விஷ்ணுகுப்தனின் மனக்குரல் கூறிக்கொண்டே இருந்தது. இதோ யானை மீது அமர்ந்துள்ள புலிவேமு விஷ்ணுவின் கண்களில் பட்டுவிட்டான். இவன் அமர்ந்திருக்கும் கல்லினை நோக்கி ஊர்வலம் ஊர்ந்து கொண்டிருந்தது. தந்தையின் மனக்கலக்கத்தை தீர்க்கவே இம்மாதிரி விஷப்பரீட்சைகளில் இறங்குகின்றான். மலர்பந்தல் தொம்பையினுள் இவன் பதுக்கியிருந்த கட்டாரியை இவ்வேளையில் யாராவது கண்டிருந்தால் இவனது திட்டம் தவிடுபொடியாவதோடு குடும்பத்தோடு இவனை சிறையில் தள்ளக்கூடும். அத்திமலை தேவா, என் திட்டம் நிறைவேற நீதான் அருள் செய்ய வேண்டும். பேரருளாளன் அல்லவா நீ? உனது இரகசியத்தை காப்பாற்றுவதற்குத்தானே என் தந்தை தன்னையே வரித்து கொள்கிறார். அவர் துயரை நீக்கத்தானே நான் இத்தனை பிரயத்தனங்களையும் செய்கிறேன். உனக்காக அல்லவோ இதனை செய்கிறேன். எனக்கு வெற்றியைத்தா என்று தனக்குள் வேண்டியபடி யானை மீது அமர்ந்திருந்த மன்னனை பார்த்தார். தன்னை நாகக்கண்ணி நாகசோமாவிற்கும் அஸ்வத்தாமாவிற்கும் பிறந்த புலிசோமன் வம்சத்தவன் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டிருந்த புலிவேமு யானையின் மீது கம்பீரமாக வீற்றிருந்தான். அவனது கம்பீரம் விஷ்ணுவை வியப்பில் ஆழ்த்தியது. விஷ்ணுகுப்தனுக்கும் அவனை போன்று ஒரு நாள் யானையின் மீது வீற்றிருந்து மக்கள் இருபுறமும் வாழ்த்து கோஷம் எழுப்ப ஊர்வலமாக போக வேண்டும் போல தோன்றியது. புலிவேமுவின் இடத்தில் தன்னை இருத்தி பார்த்து கொண்டான். புலிவேமுவின் ஊர்வலம் விஷ்ணு அமர்ந்திருந்த தோப்பின் அருகே வந்தது. இனியும் தாமதிக்கக்கூடாது என்கிற உணர்வு உந்தித்தள்ள மன்னனின் யானையை நோக்கி பாய்ந்தான் விஷ்ணு. மன்னா,
ஆபத்து, ஆபத்து என்று வீறிட்டு அலறியபடி இரு கைகளையும் வீசியபடி ஓடினான். திடீரென ஒரு சிறுவன் அலறியபடி ஓடிவருவதைக் கண்டதும் காவலர்களும் அதிகாரிகளும் திகைத்தனர். வாத்தியக்காரர்களும் இசைப்பதை நிறுத்திவிட்டனர். ஆபத்து, தொடர்ந்து செல்லாதீர்கள் என கூவியபடி தன் இரு கைகளையும் வீசிக்கொண்டு ஓடிவரும் அந்த சிறுவனை வியப்புடன் பார்த்தான் புலிவேமு. அவன் மனைவி ரத்னாங்கியும் தனது சிவிகையில் இருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி விஷ்ணுவை பார்த்தாள். என்ன விஷயம் சிறுவனே, ஏன் இந்த பதற்றம்? மன்னர் கேட்டார். நான் தெரிவிக்க உள்ள விஷயம் மிகவும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மன்னா. தாங்கள் தொடர்ந்து பயணிப்பது ஆபத்து. குரலில் குழந்தைத்தனத்தை பிரதிபலிக்க செய்தான் விஷ்ணு. உடனடியாக அதிகாரிகள் விஷ்ணுவை சூழ்ந்து கொண்டனர். ஆபத்தா? என்ன ஆபத்து? சீக்கிரம் சொல். அதனை மன்னரின் திருச்செவியில் தான் நான் சாற்றுவேன். விஷ்ணு பிடிவாதமாக கூற அதிகாரிகள் சங்கடத்துடன் மன்னரை பார்த்தனர். புலிவேமு விஷ்ணுவை அதிசயத்துடன் நோக்கினார். அவனை விட்டு விலகுங்கள். அவன் என்னிடமே விஷயத்தை கூறட்டும். சொல், சொல் சிறுவா, புலிவேமு கூறினார். உங்கள் யானையின் காதுகளில் விஷயத்தை கூறிவிடுகிறேன் மன்னா. நீங்கள் உங்கள் யானையிடம் விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். காரணம், உமது செவிகள் எனது எட்டாத தூரத்தில் உள்ளன. சற்றே கேலியாக விஷ்ணு கூற மன்னன் நகைத்து விட்டார். அந்த வேதிய சிறுவனின் அழகும் திஷண்யமான பார்வையும் தேஜஸ் நிரம்பிய முகமும் மன்னருக்கு எதையோ உணர்த்த தனது பாகனை நோக்கி தலையசைத்தார். அந்த யானை பாகன் யானையின் பிடரியில் அங்குசத்தை கொண்டு திருக யானை கால்களை மடித்து படுக்க மன்னன் அது மீது இருந்து இறங்கினார். இப்போது சொல் சிறுவா, என்ன நடந்தது? அரசே, ரகசியம் பேச ஒரு காதும் ஒரு வாயும் தான் தேவை. மற்ற செவிகளுக்கும் வாய்களுக்கும் அங்கு வேலையில்லை. விஷ்ணு சொல்ல மன்னரின் பிரமிப்பு அதிகரித்தது. ஒரு வேதிய குல பாலகன் ஒரு ராஜதந்திரியின் சொற்களை பேசுகிறானே. சரி, வா என்று புலிவேமு மன்னன் விஷ்ணுகுப்தனின் புஜத்தினை பற்றி அருகில் இருந்த தோப்பிற்குள் அவனை இட்டுச் சென்றான். இப்போது சொல், இது ஏகாந்தமான இடம். தொடர்ந்து பயணிப்பதால் என்ன ஆபத்து உள்ளது? புலிவேமு கேட்டார். பெரும் ஆபத்து உள்ளது அரசே. உமது பட்டத்து யானையின் பெயர் என்ன? மன்னர் வியப்படைந்தார். கஜகிரி என்பது அதன் பெயர் என பதிலளித்தார். மன்னா, பட்டத்து யானையான உங்கள் கஜகிரி தங்களை தற்போது அரசனாக சுமந்து அத்தியூர் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் தொடர்ந்து பயணித்தால் கஜகிரி இதே மார்க்கத்தில் புதிய ஒரு அரசனை சுமந்து கொண்டு வேமுலம் திரும்பும். விஷ்ணுகுப்தன் கீழ்கண்களால் மன்னரின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். புலிவேமு அதிர்ந்தார். என்ன சொல்கிறாய்? உன் பெயர் என்ன? அடியேனது பெயர் விஷ்ணுகுப்தன். அத்தியூரில் குருகுலம் நடத்தும் காஞ்சனகுப்தரின் மகன். அவரது குருகுலத்தில்தான் அத்தியூர் தலைவர் பரப்பு சுவாமியின் மகன் சசாங்கனும் பயின்று வருகிறான். நேற்றைய தினம் அவனது மாளிகையில் நாங்கள் இருவரும் விளையாடி கொண்டிருந்தோம். நான் கல்வனாகவும் அவன் காவலனாகவும் நடித்தபடி விளையாடினோம். கல்வனாக நடித்த நான் ஒரு அறையில் பதுங்கியிருக்க அவன் என்னை தேடினான். அப்போது அறையில் பதுங்கியிருந்த எனது செவிகளில் அந்த அறையில் திட்டப்படும் சதித்திட்டத்தை செவியுற நேர்ந்தது. பரப்பசுவாமி, அவரது தாய் ஹைமாதேவி மற்றும் சிலர் தங்களை கொல்ல திட்டமிட்டு கொண்டிருந்தனர். தோழி ஐராவதி என்பவள் மன்னன் புலிவேமுவை அத்தியூரானை தரிசிக்க வைத்து பிறகு அவரை ஆலோசனை அறையில் வைத்து கொல்லுங்கள். அப்போதுதான் தங்களால் மன்னராக முடியும் என பரப்பு சுவாமியிடம் கூறுவதை நான் கேட்டேன். விஷ்ணுகுப்தன் தனது கற்பனை குதிரையை மிக நேர்த்தியாக செலுத்த மன்னர் உறைந்து போனார். உண்மையாகவா சொல்கிறாய்? நீ சொல்வதற்கு ஆதாரம்? புலிவேமுவின் குரலில் சினம் கொப்புளித்தது. ஆதாரமின்றி போர்க்களத்தில் மன்னனை தொட்டிராத உங்கள் கஜகிரியின் தேகத்தை இந்த புழுதி படிந்த சாலையில் அதன் கால்களை மடிய வைத்து அதன் தேகத்தை மண்ணில் புரள வைத்து அதன் மீது இருந்து உங்களை இறக்கி உங்கள் செவியினுள் கொடிய சொற்களை பாய்ச்சுவேனா? அவர்களுடைய சூழ்ச்சிதான் எனக்கு ஆதாரம் மன்னா. என்னிடம் ஆதாரம் உள்ளது. ஆனால் தாங்களே தங்களது திருக்கண்களால் அதனை காண்பேன் என்கிற உத்தரவாதத்தை தந்தால்தான் ஆதாரத்தை காட்டுவேன். காரணம், பரப்பு சுவாமியின் அதிகாரிகளையோ தங்களது அதிகாரிகளையோ நான் நம்ப மாட்டேன். பரப்பு சுவாமியின் மாளிகையில் தீட்டப்பட்ட சதித்திட்டத்திற்கு வேமுலத்திலும் ஆசி வழங்கப்பட்டு உள்ளதாக நான் அறிகிறேன். துணிவின் மொத்த உருவமாக விஷ்ணுகுப்தன் புலிவேமுவுக்கு வலை விரித்தது நன்றாகவே அவனை குழப்பியது. புலிவேமு தனது அதிகாரிகளை சந்தேகத்துடன் பார்த்தார். சரி விஷ்ணுகுப்தா, நீ ஆதாரத்தை கூறு. நானே அந்த சூழ்ச்சியை கண்டறிகிறேன். புலிவேமு கூற விஷ்ணு அவனது செய்திகளை அண்ணாந்து பார்த்தான். மன்னா, உமது மகுடமும் அதில் பிணைக்கப்பட்டுள்ள கர்ணபத்திரங்களும் உங்கள் செவிகளை மறைக்கின்றன.
பெரும்பாலான உண்மைகள் ஒரு மன்னன் அறியாமல் போவதற்கு காரணமே செவிகளை மறைக்கும் இந்த ஆபரணங்கள்தான். அவற்றை நீக்குங்கள். தன்னம்பிக்கையுடன் விஷ்ணுகுப்தன் கூற, மன்னரின் கைகள் தன்னையும் அறியாமல் தனது மகுடத்தையும் கர்ணபத்திரங்களையும் கழற்றின. தனது வாயை மன்னரின் செவியருகே எடுத்துச் சென்றான் விஷ்ணு. பரப்பு சுவாமியின் மாளிகை ஆலோசனை கூடத்தில் மன்னர் அமர இருந்த அரியாசனத்தின் மீதாக அமைக்கப்பட்ட மலர்பந்தலின் மையத்தில் தொங்கும் அலங்கார தொம்பையின் உள்ளே ஒரு கட்டாரி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆலோசனையின் போது மேலே கட்டாரியை பிணக்கும் கயிற்றினை துண்டித்தால் கட்டாரி மன்னரின் தலையில் விழும். அப்படி தாங்கள் தப்பித்தாலும் அங்கே குழுமையுள்ள அதிகாரிகள் தங்களை வெட்டி வீழ்த்தி பரப்பு சுவாமியை மன்னராக்க அறிவிப்பார்கள். பிறகு கஜகிரியின் மீது அவர் மன்னராக வேமுலம் திரும்புவார். தீட்டப்படாத ஒரு சதியினை தனது கூர்மையான புத்தியால் தீட்டினான் விஷ்ணு. அவனது புத்தி கூர்மை மன்னரது சிந்தையை கிழித்து கந்தலாக்கியது. விஷ்ணு தனது செவிகளை எட்டுவதற்கு வசதியாக நிலத்தில் முழங்கால்களை ஊன்றி அமர்ந்திருந்த புலிவேமு முகம் சிவக்க ஆவேசத்துடன் எழுந்ததை பார்த்ததுமே விஷ்ணுவுக்கு தெரிந்து போனது தனது திட்டம் பலிதமாகும் என்பது. அந்த பரப்பு சுவாமியை என்ன செய்கிறேன் பார்! புலிவேமு கர்ஜித்தார். தீ முட்டியாகிவிட்டது. அதை ஊதிவிட வேண்டும் அல்லவா? தீயை ஊதிவிடுவது ஓமம் வளர்க்கும் வேதிய பாலகனுக்கு ஒரு பெரிய காரியமாய் என்ன? மன்னா, எப்போதும் ஒரு சூழ்ச்சியை முறியடிக்க சூழ்ச்சிக்காரர்களை துவக்கத்திலேயே தண்டிக்கக்கூடாது. சூழ்ச்சிக்காரர்கள் தண்டிக்கப்பட்டாலும் சூழ்ச்சி அப்படியே இருக்கும். எனவே அவர்கள் போக்கிலேயே சென்று ஒன்றும் அறியாதவரை போன்று கடைசி தருணத்தில் கையும் களவுமாக பிடித்து சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி அதனை முறியடிக்க வேண்டும். அப்படி அவர்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் அவர்களை சிக்க வைத்தால்தான் சரித்திரத்தின் சுவடிகளில் சூழ்ச்சியை முறியடித்த புலிவேமு மன்னன் என புகழப்படுவீர்கள். சூழ்ச்சியை முறியடிக்காமல் அப்படியே நீங்கள் பரப்பு சுவாமியை தண்டித்தால் எதற்காக மன்னர் ஊர்த்தலைவர் பரப்பனை தண்டித்தார் என்பது தெரியாமல் போகும். அத்தியூரில் செல்வாக்கு பெற்ற தலைவனாக அவன் விளங்குவதால் பொறாமையில் அவனை நீங்கள் தண்டித்து விட்டதாக மக்கள் பேசுவார்கள். மக்கள் பேசுவதைத்தான் நாளைய சரித்திரம் பேசும். உள்ளே நடந்த சதி தெரியாமல் போகும். தங்களது புகழுக்கு இந்த களங்கம் நேரக்கூடாது, விஷ்ணு கூறினான். ஈட்டியின் கூர்மை, வாளின் வேகம், இலக்கை நோக்கி பாயும் ஒரு அம்பின் குறி அனைத்துமே அந்த வேதிய சிறுவனின் சிந்தையில் பிரதிபலிப்பை உணர்ந்த புலிவேமு அந்த தருணத்தில் இந்த கூரிய அறிவு படைத்த சிறுவனை தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கூட தோன்றிவிட்டது. என்னுடனே வந்துவிடு சிறுவா, எனது அரண்மனையில் வசிக்கலாம். உனது அறிவுத்திறன் எனது நாட்டிற்கு பயன்படட்டும். தனது உள்ள கிடக்கையை உடனே விஷ்ணுவிடம் சொன்னான் மன்னர். மன்னா, பரப்பு சுவாமி எனது நெருங்கிய சிநேகிதன் சசாங்கவர்மனின் தந்தை ஆவார். அவனுடன் விளையாடும் போதுதான் இந்த சதியை நான் கேட்க நேர்ந்தது. ஒரு வகையில் அவன் என்னை விளையாட தனது மாளிகைக்கு அழைக்கவில்லை என்றால் இந்த சதியே அம்பலமாகி இருக்காது. அவன் குடும்பத்தை நான் தான் காட்டிக் கொடுத்தேன் என்பது தெரிந்தால் அவனது நட்பினை நான் இழக்க வேண்டியிருக்கும். காட்டிக் கொடுத்தவன் என்கிற அபாவத்திற்கும் ஆளாக நான் விரும்பவில்லை. எனவே நான் இங்கேயே தங்களுக்காக காத்திருக்கிறேன். திரும்பி தாங்கள் வேமுலம் செல்லும் போது தங்களுடன் நான் வருகிறேன். தீயை மூட்டி அதனை ஊதிவிட்டு நெய்யும் வார்த்தாகிவிட்டது. இப்போது தீ கொழுந்துவிட்டு எரியப்போகும் வேளையில் அவன் எதற்கு அங்கே இருக்க வேண்டும்? புலிவேமு விஷ்ணுவை அன்புடன் பார்த்தார். நட்புக்கு துரோகம் செய்யக்கூடாது என ஒருபுறமும், அரசருக்கு எதிராக சூழ்ச்சி நடந்துவிடக்கூடாது என்கிற துடிப்பு மறுபுறமும், இந்த இருவித உணர்வுகளுக்கிடையே நீ சிக்கி திணறுவது எனக்கு தெரிகிறது. கவலைப்படாதே, நீ இங்கேயே இரு. வேமுலம் செல்லும்போது நான் உன்னை அழைத்து செல்கிறேன். உனது வாழ்வை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்கிறேன் என்று கூறியவர் மகுடத்தை அணிந்தபடி வேகமாக தனது யானையை நோக்கி சென்றார். சிறுவனுடன் சென்ற மன்னன் கோபமாக திரும்பி வருவதைக் கண்ட ரதகஜுரக பதாதிகள் மன்னரிடம் அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்கக்கூடும் என யோசிக்க துவங்கினார்கள். என்னை உன்னத நிலைக்கு எடுத்துச் செல்ல என்பது அத்திமலை தேவன் இருக்கிறான். புலிவேமு, உன்னை போன்ற மதிகெட்ட அரசர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் உருப்படாது என தன்னுள் நகைத்தபடி விஷ்ணு நினைத்தான். பரப்பு சுவாமியும் அவரது குடும்பமும் படப்போகும் பாட்டினை கற்பனையிலேயே கண்டு ரசித்தான் விஷ்ணு. அவர்களது ஆணவத்திற்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். அரச குடும்பத்தின் சிவிகையில் அன்றாடம் காய்ச்சி எப்படி வரலாம் என்று கேட்டால் அல்லவா அவரது தாய் ஹைமா தேவி. இப்போது அவர்களை அன்றாடம் காய்ச்சிகளாக மாற்றிவிட்டான் இவன். புத்தி கூர்மை இருந்தால் போதும். ஒரு அன்றாடம் காய்ச்சியை மன்னன் ஆகலாம். ஒரு மன்னரை அன்றாடம் காய்ச்சியாக மாற்றலாம். இது என்ன பெரிய விஷயம்?
ஏன், எனது அறிவுத்திறனுக்கு நானே கூட ஒரு மன்னர் ஆகலாம். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கனவுலகு ராஜ்யம் ஒன்றை நிறுவி அதில் அன்றாடம் அரசராக பரிபாலனம் செய்து கொண்டுதானே வருகிறேன். தனக்குள் யோசித்தபடி நடந்தான் விஷ்ணுகுப்தன். ஒத்தாடை கிராமத்து மக்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பிலோ, பின்னர் அத்தையூரில் பரப்பு சுவாமி அளித்த ஆடம்பர வரவேற்பிலோ புலிவேமுவின் மனம் ஒன்றவில்லை. ஆலோசனை அறையின் தொம்பையினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்டாரியை பற்றியே அவன் மனம் நினைத்து கொண்டிருந்தது. கஜகிரி யானையின் மீது இருந்து இறங்கி மாளிகையின் படிகளில் ஏறியவன் அங்கே நின்ற பரப்பு சுவாமியை உற்று பார்த்தான். மன்னருக்கு அவர் முகத்தை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது. இவனுடைய தாய் நாகலட்சுமியின் தங்கை ஹைமாவதியின் புதல்வன் தான் இந்த பரப்பு சுவாமி. பாசமுள்ள சிற்றனையின் மகனாயிற்றே என்று அத்தையூர் தலைமை பதவியை ஈந்ததற்கு நல்ல கைமாற்றினை செய்கின்றனர். பரப்பு சுவாமி, எனது திட்டத்தில் சிறு மாற்றம். ஒரு முக்கிய தகவல் வந்துள்ளது. உன் குடும்பத்தாரும் மற்றவர்களும் மட்டும் என்னுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு வாருங்கள். எங்கே இருக்கிறது உனது ஆலோசனை கூடம் என கேட்டபடி விறுவிறு என்று புலிவேமு நடக்க, குழப்பத்துடன் பரப்பு சுவாமியும் அவர் குடும்பத்தாரும் முக்கிய அதிகாரிகளும் மன்னரை பின்தொடர்ந்தனர். பரப்பு சுவாமி மிகவும் தளர்ந்து போனார். மன்னருக்கு தான் அளித்த வரவேற்பினில் ஏதோ குறையிருக்குமோ? புலிவேமுவின் குரலில் ஏனோ பிசிறு தட்டுகின்றதே. என்னிடம் எப்போதும் அன்பாகத்தானே பேசுவார். அனைவரும் ஆலோசனை மண்டபத்தில் குழுமினர். அறை முழுவதிலும் நோட்டம் விட்டார் புலிவேமு. வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த ஆயுதங்களையும் பார்த்தார். அருகே நின்ற அதிகாரிகளையும் பார்த்தார். ஆக, அந்த விஷ்ணுகுப்தன் கூறியது போலவே தான் உள்ளது. மெதுவாக தலையை உயர்த்தி அரியாசனத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த மலர்பந்தலையும் அதன் நடுவே ஊசலாடி கொண்டிருந்த அந்த நீண்ட தொம்பை தோரணத்தையும் பார்த்தான். அலங்காரம் மிக பிரமாதம். எலியை கைப்பற்றிய பூனை அதனை வைத்து விளையாடுவது போல பரப்பு சுவாமியை பார்த்து கேலியுடன் சொன்னார் புலிவேமு. அப்படி மன்னரது மனம் சகஜ நிலைக்கு திரும்புகிறது போலும் என மனிதருக்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டார் பரப்பு சுவாமி. அடுத்து மன்னர் கூறியது பரப்பு சுவாமியை திடுக்கிட செய்தது. பரப்பா, இந்த அரியாசனத்தில் அமரப்பா. பதபதைப்புடன் மன்னரை ஏறிட்டார் பரப்பு சுவாமி. மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்? தங்களுக்காக போடப்பட்ட இருக்கையது. பரப்பு சுவாமி ஒருவித கிளியுடன் தனது அண்ணனை பார்த்தார். பரவாயில்லை பரப்பா, அமர்ந்துகொள். நீ ஆசைப்படைத்தானே செய்யப் போகிறாய்? இல்லை, நான் அப்படி எதுவும் ஆசைப்படவில்லை. அவருக்கு வியர்த்து கொட்டியது. வேண்டாம் அண்ணா, தங்கள் பிரிய தம்பியாக உமக்கு மனது இருக்கையில் அமர்ந்தால் போதும். சிரிக்க முயன்றார் பரப்பு சுவாமி. அவரது சிரிப்பில் உயிரில்லை என்பது அவருக்கு புரிந்தது. தான் அத்தையூருக்கு வரப்போவதாக ஓலை அனுப்பிய போது கூட மிக அன்பாக மடல் வரைந்திருந்தாரே, இப்போது ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிறார்? அப்படி என்கிறாயா? நீ செய்திருக்கும் அலங்காரங்களைப் போலவே உனது அலங்கார சொற்களும் மிகவும் நேர்த்தியாக உள்ளது. நானாகவே அரியணையை உனக்கு கொடுத்து விடலாம் என பார்த்தேன். என் உயிர் தப்பும் அல்லவா என்று புலிவேமு அருகே நின்ற தனது மெய்க்காவலன் வசந்தபாலனை அழைத்தான். வசந்தபாலா, இந்த மலர்பந்தல் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? அந்த தொம்பையை பார். அதனுள் சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய எழுத்தாணி ஏதாவது பதுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார். குரலில் வெறுப்பும் துவேஷமும் மண்டி கிடக்க புலிவேமு அண்ணாந்து அந்த தொம்பையனை பார்த்து கொண்டிருந்தார். வசந்தபாலன் தனது வாளை எடுத்து மலர்பந்தலில் தொம்பை பிணைக்கப்பட்டிருந்த பகுதியை தனது வாளால் உடைக்க தொம்பை பெரிய சத்தத்துடன் நிலத்தில் விழுந்தது. தொம்பையில் பதுக்கப்பட்டிருந்த கட்டாரியை எடுத்து மன்னரிடம் காட்டினான் வசந்தபாலன். ஹா என்ற கூக்குரல்கள் புலிவேமுவிடம் இருந்தும் அதிர்ச்சியான குரல்கள் அந்த அறை முழுவதில் இருந்தும் எதிரொலித்தன. அண்ணா, இதற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அலறினார் பரப்பு சுவாமி. மன்னர் அவர் கூறியதை பொருட்படுத்தாமல் மெய்க்காவலர்களை பார்த்தான். வசந்தபாலா, பரப்பு சுவாமியையும் அவனது குடும்பத்தினரையும் சதியில் பங்கேற்ற அதிகாரிகளையும் உடனே கைது செய் என்று சொன்னதுமே காவலர்கள் பரப்பனின் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டனர். பிறகு இன்னும் ஒரு வேளை, ஐராவதி என்பவள் எவள்? மன்னர் ஐராவதியை பற்றி கேட்க சுபர்ணா திடுக்கிட்டாள். எங்களது பணிப்பெண், சுபர்ணா பதில் கூறினாள். அதிகாரி ஒருவர் சென்று ஐராவதியை அழைத்து வர அவள் நடுங்கியபடி வந்தாள். நீதான் ஐராவதியா? என்னை அத்தையூர் கோவிலில் தரிசனம் செய்ய வேண்டும் என்கிற யோசனையை கூறியது நீதானே? மன்னர் கோபத்துடன் கேட்டார். ஆம் அரசே. பலை, முதலில் அத்தையூருக்கு அனுப்பி பிறகு கத்தியூர் வழியாக முத்தியூர் அனுப்ப திட்டம் தந்தவள் நீதானோ? இவளையும் கைது செய்யுங்கள்.
புலிவேமு உத்தரவிட காவலர்கள் ஐராவதியையும் தள்ளிக்கொண்டு போனார்கள். அரியணை அருகே அன்னமுக விளக்கு, இரு பக்கமும் உள்ள கற்பீடங்கள், அதன் மீது சிங்கமுக சிற்பங்கள், உயரே மலர்பந்தல், நடுவே ஊசலாடும் தொம்பை, அதனுள் உயிர்வாங்கும் கோடரி, பிரமாதமுங்குள் ஜோடனை. புலிவேம்பு உக்கிரத்துடன் கூற சரியாக ஐராவதியின் செவிகளில் சிங்கமுக சிற்பங்கள் என்று மன்னர் கூறியது எதையோ உணர்த்தியது. தாமரை ரேகைகள் கொண்ட இந்த பூக்கரங்களால் கற்சிற்பங்களை சுமக்கலாமோ? என்னிடம் தாருங்கள், நான் அவற்றை வைத்துவிட்டு ஒளிந்து கொள்கிறேன். விஷ்ணுகுப்தனின் குரல் அவள் செவிகளில் ஒலித்தது. ஆனால் அவன்தான் நந்தவனத்தில் பதுங்கியிருந்தானே, சசாங்கவர்மனிடம் சிக்கிக்கொண்டானே. அந்த சிறுவனுக்கும் மன்னர் குறிப்பிடும் சதிக்கும் ஏதாகிலும் தொடர்பு உள்ளதா? அந்த சந்தேகமும் மன்னர் அடுத்து கூறிய வார்த்தைகளால் தீர்ந்து போனது. நல்ல வேளை அந்த பிராமண சிறுவன் விஷ்ணுகுப்தன் கூறவில்லை என்றால் இந்த கிராதகர்கள் என்னை கொன்றுவிட்டிருப்பார்கள். புலிவேமு இவ்வாறு சொன்னதும் ஐராவதிக்கு சுவாசமே நின்றுவிட்டு போனது. அந்த விஷ்ணுகுப்தனின் லீலைதான் இது என்பது இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. பெண்கள் எல்லோரையும் ஒரே அறையில் போட்டு அடைக்க தனது சந்தேகத்தை சுபர்ணாவிடம் கூறினாள் ஐராவதி. அம்மா, சசாங்கவர்மனின் தோழன் அந்த விஷ்ணுகுப்தன் ஆலோசனை அறையினுள் செல்வதை பார்த்தேன். அவன் ஏதாவது சதியை செய்திருக்கக்கூடும். அட பாவி, நான் அப்போதே சொன்னேனே, கேட்டாயா? ஹைமாவதி அலறினாள். உடனே மன்னரிடம் உண்மையை கூறி நம்மை வெளிக்கொண்டு வர வழி செய்ய வேண்டும், சுபர்ணா கூறினாள். ஆனால் காலம் கடந்து விட்டது. புலிவேமுவின் மனைவி ரத்னாங்கியின் சகோதரன் சுபாகரனை அத்தி தலைவராக அறிவித்து விட்டார் புலிவேமு. அத்திமலை தேவனை தரிசிக்கும் திட்டத்தையும் கைவிட்டார் மன்னன். பரப்பு சுவாமியையும் அவர் குடும்பத்தையும் வேமுல சிறைக்கு மாற்றுங்கள் என்கிற உத்தரவையும் செய்துவிட்டார் புலிவேமு. சுபர்ணா வேமுலத்திற்கு கிளம்புவதற்கு முன்பாக தன்னை வந்து சந்தித்த தனது சகோதரன் ஆதர்ஷனிடம் கண்ணீர் உகுத்தாள். அண்ணா, எல்லாம் அந்த குருகுலம் நடத்தும் காஞ்சனகுப்தரின் குடும்பம் செய்த வேலை. தன் மகனை கொண்டு ஏதோ மந்திரம் செய்து எங்களை சதியில் சிக்க வைத்து விட்டனர். என் மகன் சசாங்கனை பார்த்துக்கொள். மரக்கடவுள் பகுதி 3 நிறைவடைந்தது.